அம்மா, வாங்க. உங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவால்ல வெள்ளனாவே வந்துட்டீங்களே! நேத்து நீங்க தானம்மா சொல்லி விட்டீங்க நான் போம்போதே, வெள்ளனா வாங்கன்னு. அதாம்மா வெள்ளனா வந்துட்டேன். ஆமாம்மா, எங்க வீட்டுக்கு நெறைய கெஸ்ட் வராங்க. நீங்க என்ன பண்றீங்க, மட்டன் பிரியாணி பண்ணிட்டு, சிக்கன் 65 சிக்கன் கிரேவி வச்சுருங்க. மீன பொரிச்சுருங்க. மட்டன் குழம்பு வச்சுருங்க. இதெல்லாம் செஞ்சுருங்கம்மா. சரிங்கம்மா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் ரொம்ப நல்லாவே செய்றேம்மா. நான் இப்பவும் சொல்றேன், வரவங்கலாம் பெரிய ஆளுக. சமையல் நல்லா செய்யுங்கம்மா. அவங்க மூஞ்சி சுளிக்கிற மாரி பண்ணிறாதீங்க. என் சமையல பத்தி உங்களுக்கே தெரியும். அத காட்டிலும் அருமையா பண்ணி தாரேம்மா. சரி நான் போய் சமையல் ஆரம்பிக்கிறேன். சமையல்லாம் முடிச்சுட்டேன். நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அம்மா, நான் உங்க கெஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் போகட்டுமா? உங்க வேலை முடிஞ்சுலம்மா. நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருந்துட்டு கூட போறேனே. ஏம்மா, உங்களுக்கு பணம் எது தேவைப்படுதா? சொல்லுங்கம்மா. பணம்லாம் எதுவும் தேவையில்லம்மா. நான் அங்கருந்து கிளம்பி வரும்போது என் பேரன் பேத்திட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு அங்க பிரியாணிலாம் செய்வாங்க. நான் எடுத்துட்டு வரேன்னு. அதாம்மா அவங்க சாப்பிட்டு போன பின்னாடி மிச்சம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போறேன். இது எதுக்கும்மா மிச்சமானதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க? இப்பயே போட்டு எடுத்துட்டு போங்கம்மா. முதல்ல உங்க பேரன் பேத்தி சாப்பிடட்டும். இல்லம்மா, அவங்களுக்குலாம் பத்தணும்ல. பத்துதோ என்னன்னு தெரியலைல. அதான் சொல்றேன். 10தோ பத்தலையோ முதல்ல உங்க பேரன் பேத்திக்கு போய் கொடுங்க. அதுக காத்துக்கிட்டு இருக்குங்கள நீங்க கொண்டு வருவீங்கன்னு. நான் கூட நினைச்சேம்மா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு. பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனசா இருக்கு.